நியமங்களில் 4வது அம்சம் ஸ்வாத்தியாயம். ஸ்வாத்தியாயம் என்றால் நல்ல நல்ல புத்தகங்களை படிப்பது. பகவத்கீதா, யோக வாசிஷ்டா, அஷ்டாவக்ர கீதா, பரமஹம்சா யோகானந்தா அவர் எழுதிய ஒரு யோகியின் சுயசரிதம், இந்த புத்தகத்தை படித்தவர் ஒவ்வொருவரும் தவறாமல் கிரியா செய்வார்கள். அதுபோல சுவாமி ராமா அவர் எழுதிய இமாலய யோகிகள், இந்த புத்தகம் படிக்கும்போது நமக்கு இமயமலையில் சுற்றி திரிந்த அனுபவம் கண்டிப்பாக கிடைக்கும். அதுபோல ராமகிருஷ்ண பரமஹம்சா அவர்கள், விவேகானந்தா அவர்கள், ரமண மகர்ஷிகள், மலையாள சுவாமிகள், அரபிந்தோ அவர்கள், ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், மேடம் பிளவாட்ஸ்கி, இப்படி சொல்லிக்கொண்டே போனால் படிக்க நிறைய நல்ல நூல்கள் உள்ளன. அதுபோல ஸ்வாத்தியாயத்திற்கு முக்கிய பொருள் என்னவென்றால் நம்மை பற்றி நாம் ஆய்வு செய்வதும் கூட. அதாவது, உண்மையில் நான் யார், எதற்காக இந்த பூமிக்கு வந்தேன், இந்த உடலை விட்டு சென்ற பின் எங்கே செல்வேன், எனது வாழ்க்கையின் நோக்கம் என்ன, இப்படிப்பட்ட அற்புதமான விஷயங்களை பற்றி சுய ஆய்வு செய்து கொள்வது. மேலும் எனக்குள் இருக்கும் பலங்கள், பலவீனங்கள் என்ன, இன்றைய நிலையை விட நாளை நான் சிறப்பாக இருக்க வேண்டுமெனில் என்ன செய்ய வேண்டும், நிஷ்காம கர்மா செய்து கொண்டு இருக்க வேண்டும். எனக்காக மட்டும் நான் வாழாமல் மற்றவர்களுக்காகவும் பயன்பட வேண்டும் என்று யோசிக்க வேண்டும். இத்தனை காலம் மற்றவர்களை பற்றி நினைத்தோம், அவர்கள் இப்படி, இவர்கள் அப்படி என்று. ஆனால் இப்பொழுது நாம் எப்படி என்று நம்மை பற்றி நாம் கண்டிப்பாக யோசிக்க வேண்டும். ஆனால் அப்படி யோசிக்க சாதாரணமாக நாம் விரும்புவதில்லை. ஏனென்றால் நமக்குள்ளே இருக்கும் குறைகள் நமக்கு நன்றாக தெரியும். ஆனால் அவை நமக்கு பிடிக்காது. உண்மை என்ன என்று நமக்கு தெரியும். ஆனால் உலகத்தில் மற்றவர்கள் முன் நாம் இன்னும் சிறப்பாக இருப்பது போல் நடிக்கிறோம். நன்றாக இருக்க வேண்டும் என்று தவிக்கிறோம். மற்றவர்களுக்காக நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்காதீர்கள். உங்களுக்காக நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினையுங்கள். அப்பொழுதுதான் வாழ்க்கை மிகவும் அற்புதமாக இருக்கும். இன்று முதல் நீங்கள் அனைவரும் கண்டிப்பாக ஸ்வாத்தியாயத்தை தொடங்குவீர்கள் என்று நம்புகிறேன். மங்களம். நித்ய சுப மங்களம்.